ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இது இப்போ வந்து லான்ச் பண்ண புது மாடல் வந்து பார்த்திங்கன்னா செல்டாஸில் ஹெச்டி கே ப்ளஸ் ஐவிடி. ஸோ இதே வேரியண்ட் டீசல் 80 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூலி வேரியண்ட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெச்டிஎக்ஸ் பார்த்துருப்பீங்க. இது கே ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதோட ஆட்டோமேட்டிக் என்ட்ரி லெவல் காஸ்ட்டும் வந்து பார்த்தா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் வண்டியை பொறுத்தளவுக்கு. இது பெட்ரோலுக்கு அண்ட் டீசலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன். வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பார்த்தா முன்னாடி வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் வருது. அதுக்கப்புறம் இண்டிகேட் தராங்க. கீழே வந்து உங்களுக்கு ஃபாக் லாம்ப் தராங்க. ஆனால் இந்த காரில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் இருக்குது வண்டியை பொறுத்தளவு. அலாய் வீல் சைஸ் வந்து பார்த்தா 16 இன்ச்சு. அதேமாரி 4 வீலுமே டிஸ்க்கு தான். இப்போ இந்த காரில் வந்து டியூப்லெஸ் டயர் தான் இன்ஸ்டால் பண்ணலாம். மிரரில் இண்டிகேட் கொடுத்துட்றாங்க. இது கலர் வந்து பார்த்தா பியூட்டர் வாலி நியூ கலர் வந்து பார்த்தா பேக்கில் வந்து எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரியலில் வந்து வைப்பர் வந்து ஆட் ஆகிருக்கு. இங்கே வைப்பரோட வாஷர் வரும். ஷார்ப்பின் ஆண்டனா கொடுத்துறாங்க. ரூஃப் ஃபைல் வந்துடும். கேமரா வந்து பார்த்தா உங்களுக்கு இங்கே இருக்கும் வண்டியை பொறுத்தளவுக்கு. ரிவர்ஸில் வந்து சென்சார் இங்கே இருக்குங்களா, அவ்வளோ சென்சார். பேக்கில் வந்து நம்ம பெரிய ஸ்போர்ட் ஸ்கிப் பேட் சொல்லுவாங்க. கீழே சைடு தான். ஜஸ்ட் கீழே நீங்கள் பாக்கெட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் வண்டி லாக் ஆகும். அகைன் ப்ரெஸ் பண்ணால் வண்டி அன்லாக் ஆகும். இன்ச்சு டச் ஸ்க்ரீனு, 10 இன்ச்சு இன்ஃபோர்ட்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் வந்து பார்த்தா ஆட்டோ ஏசி கொடுத்துறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கேர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ் அந்த ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இது ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சரோட ஆன் ஆஃப் பட்டனு. இதில் ட்ரைவ் மோடு இருக்குது, ஈக்கோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் மோடு, ஸ்னோ, மட் ஸ்டாண்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப அமேசிங்கான ஃபீச்சர்ஸ். ஸ்டேரிங் இந்த வேரியன்ட் வந்து லெதரில் கொடுத்துறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தா வாய்ஸ் கமெண்ட் கண்ட்ரோலு, கால் வந்து அட்டன் பண்ணுறது கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துறாங்க. அண்ட் பேடல் ஷிஃப்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மேனுவலாக கியர் போட்டு ஆப்ரேட் பண்ண முடியும் அந்த ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தா வைப்போட கண்ட்ரோல், ரைட்டில் வந்து பார்த்தா இண்டிகேட் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இந்த மாதிரிலாம் கீ வந்து கிராங்க் பண்ண புஷ் ஸ்டார்ட் பட்டன் தான். ஸோ அதுவும் கொடுத்துறாங்க. இன்டர்னல் பார்த்தா ஏசி வெண்ட் கண்ட்ரோலு, எலக்ட்ரானிக் சேஃப்டி கண்ட்ரோலு. இது வந்து ஐடி ஸ்டாப் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துறாங்க. டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துறாங்க. இந்த ஃபோல்டபுள் வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸலில் மட்டும் தான் ஆகும், கே ப்ளஸ் வருது. ரேலில் வந்து பார்த்தா உங்களுக்கு ரியர் 2 பவர் லாக் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தா மெட்டல் ஃபினிஷ் சில்வரில் கொடுத்துறாங்க. ஸோ உள்ள காரோட இன்டீரியர் பாருங்கள். சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தான். ஸோ எப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட் டைப்பில் கொடுக்குறாங்க. உட்காரும்போது இந்த கிரிப்பாக இருக்கும் கேட்டிங்கன்னா. ஏன்னா இப்போ வரது எல்லாமே ஏர் பேக் சீட் கவர் தான். ஸோ மொத்தம் 6 ஏர் பேக் வண்டியை பொறுத்தளவு. சன்ரூஃப், ஃபுல் சன்ரூஃப் இங்கே வந்து பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துறாங்க. இது ரியரில் இந்த ஸ்க்ரீன் கொடுத்துறாங்க, மேனுவலாக கொடுத்துறாங்க, ஃபினிஷிங் கொடுத்துறாங்க. பவர் விண்டோ வந்துடுது, பாட்டில் கொடுத்துறாங்க. ரியரில் வந்து உங்களுக்கு ஏசி வெண்ட் இருக்குது. இங்கே சார்ஜிங் போர்டில் மொபைல் ஸ்டோரேஜ் கொடுத்துறாங்க. பேக்கில் நல்லா லெக் ரூம் நல்லாவே கம்ஃபர்ட் வந்து கிடைக்கும் வண்டியை பொறுத்தளவுக்கு. ஹெட்ரஸ் வந்து பார்த்தா இன்டெகிரேட்டர் தான். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரியரை பொறுத்தளவுக்கு சேம் அதேமாரி அந்த டோரில் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த ரியர் சன்ஷேட் கொடுத்துறாங்க. லக்கேஜ் ஸ்பேஸ் பாருங்கள், 433. இது
கீழே வந்து EV6 சொல்லுவாங்க. ஸோ அந்த கார் தான். இந்த காரோட ரிவ்யூ வந்து நான் போடுறேன் உங்களுக்கு.